நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தொழுந்து பேச ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 793வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, பரமாச்சாரியருடைய அருள்வாக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுறேன், தினசரி பெரிய தியானத்தில் இந்த புக்கிலேருந்து தான் சொல்ல போகிறேன். நான் இது தெய்வத்தின் குரல்லேருந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் தான். அது திருப்பி சொல்லிடுறேன். எல்லாமே ஒவ்வொரு பக்கம்தான். 366 இது இருக்குதுல்ல. இந்த குரு பரம்பரா ஸ்லோகத்தை பற்றி சொல்கிறார். ஆத்ம ஜோதியை முழுமையாக பிரகாசிக்க செய்யவும், துக்கம் இல்லாமல் இருப்பதற்கு உரிய சாதனங்களை சொல்லவும் நமக்கு ஆச்சாரிய பரம்பரை வேண்டும். ஒரு ஆச்சாரியர் தமக்கு பிற்காலத்தில் தம் காரியத்தை செய்ய மற்றவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இப்படி வருபவர்களின் வரிசைதான் ஆச்சாரிய பரம்பரை. அந்த பரம்பரை விஷயத்தில் நாம் மிகுந்த நன்றி உடையவராக இருக்க வேண்டும். ஆத்ம ஜோதியை அடைவதற்குரிய மார்க்கமாக நிதியை காப்பாற்றி தந்தவர்களே அவர்கள். யார் யார் மூலமாக நிதியானது உலகத்தில் இன்று வரை தொடர்ந்து வந்திருக்கிறதோ அத்தனை பேரும் தியானித்தால் அதிக அனுகிரகம் உண்டாகும். ஆகவே ஆத்ம தத்துவத்தில் நாட்டமுடையவர்களுக்கு குரு பரம்பரை ஞானம் அவசியம் இருக்க வேண்டும். சாஸ்வத ஐஸ்வர்யமான ஆத்ம சாம்ராஜ்யத்தை நமக்கு காண்பித்து கொடுத்த இந்த எல்லா ஆச்சாரிய பெயர்களை தினமும் சொல்லி அவர்கள் நமஸ்கரிக்க வேண்டும். இப்போ 72 பேர் காஞ்சி மடத்தில் இருக்கிறோம். 72 பேர் சொல்ல முடியாது நம்மளால். அதனால தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறா. சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்கிறது. சதாசிவனில் தொடங்கி சங்கராச்சாரியாரை மத்தியில் கொண்டு என்னுடைய ஆச்சாரியார் வரை தொடர்ந்து வந்திருக்கும் குரு பரம்பரையை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அது இது குரு பரம்பரையை பற்றி ஆச்சாரியார் சொல்கிறார் நமக்கு. அடுத்ததாக எளிய சாமி. இந்த டாபிக்கு எளிய சாமி எதுன்னு பிள்ளையார் பின்னாடி இருக்கார் பாருங்க. மிக எளிய சாமி இவர். எப்படி எளிய சாமி அப்படின்னு கேட்டோன்னா, மிச்சத்துக்கெல்லாம் நம்ம கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், பிரதட்சணம் பண்ணுறோம், என்னென்னவோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பிள்ளையாருக்கு எதுவுமே கிடையாது. பிள்ளையார் நல்லா பிரதிஷ்ட பந்தனம் கூட தேவையில்லை. ஏன்னா மற்ற தெய்வங்களின் பிராண பிரதிஷ்டை பண்ணி அவற்றில் இந்த தேவதைகளின் கவலையை உண்டாக்குவது போல பிள்ளையாருக்கு பண்ண வேண்டியதில்லை. பாவித்திர மாத்திரத்தில் எந்த மூர்த்தியில் அவர் வருகிறார் என்று சொல்வது உண்டு. அதாவது பிள்ளையாரே உட்காருப்பான்னா அந்த கல்லுலேயே நெட்டக்கல்லும் பேசுமா, நாதன் உள்ள இருக்கையில்னா மாதிரி ஒரு சாணியை வச்சா கூட பிள்ளையார் உட்காந்துன்றார். நல்லா புரிஞ்சுங்க. அதில் அருகும்புல் வைப்பா. மற்ற சாமிகளை தரிசனம் செய்வது என்றால் நாம் அதுக்காக நேரம் பார்த்து குளித்து மூழ்கி அர்ச்சனை சாமான்களை வாங்கி கொண்டு கோவிலுக்கு போக வேண்டியிருக்கிறது. கோவிலுக்கு போனாலும் நேரடியாக அந்த சாமியிடம் போகாமல் பிரகாரம் சுற்றி கொண்டு உள்ளே போக வேண்டும். அப்பொழுதும் கூட சாமிக்கு பக்கத்தில் போகாமல் தள்ளித்தான் நிற்க வேண்டும். பிள்ளையார் அப்படி இல்லை. எந்த நேரமானாலும் சரி, ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ கடைக்கோ போயிருப்போ கூட தெருவில் தற்செயலாக தலையை தூக்கினால் அங்கே ஒரு தெருமுறை ஒரு பிள்ளையார் இருக்கார். இப்படின்றான் கிறிஸ்டியானிட்டி ஆட்டம். ஸோ அங்கே ஒரு தெருமுறையில் பிள்ளையார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்த மாத்திரத்தில் நெற்றியில் குட்டி கொண்டு தோற்பிக்கரணம் போட்டுட்டு கிளம்புறோம். இதுவே ஒரு நிம்மதி சந்தோஷன்றார் மகாபிரிவா. இது எளிமையான மூர்த்தி. இதில் அங்கே சொன்னக்கூடிய படம் இது விஜயேந்திரரும் மகா பெரியவரும் உட்காந்துருக்காதுல. அடுத்து ஸ்கந்தரை பற்றி சொல்கிறார். இதில் ஸ்கந்தன் என்றால் துள்ளிக்கொண்டு வெளிப்பட்டவர் என்று பொருள். உலகத்திற்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று துடிப்போடு பரமேஸ்வருடைய சக்தி நேத்திர ஜோதியாக கண்ணில் தோன்றிய நெருப்பு பொறி துள்ளிக்கொண்டு வெளிப்பட்ட ஸ்கந்தமூர்த்தி உத்பவமானார். அந்த விசேஷத்தால் தான் அவருக்கு சுப்பிரமணியர், கார்த்திகேயர், குமாரர், சரவணபவர் அநேக நாமங்கள் இருந்த போதிலும் அவரை பற்றிய புராணத்துக்கு ஸ்கந்த புராணம் சொல்லியிருக்கு. அதுதான் 1,00,000 ஸ்லோகம். 1,00,000 இல்லை, ஆக்சுவலாக இருக்கு. 18 புராணத்தில் 85,000 கிரந்தங்கள் இருக்குது. அதில் 85,000 ஸ்லோகம் இருக்குது. மேக்சிமம் ஸ்லோகம் அதில் தான் இருக்குது. அவர் சம்பந்தமான விரதத்தையும் ஸ்கந்த சஷ்டி என்று அழைக்கிறோம்.
அம்பாளோடும் முருகனோடும் இருக்கும் பரமேஸ்வர மூர்த்திக்கும் சோமாஸ்கந்தர், அம்பாள் முருகனுடன் காட்சி தரும் சிவபெருமான் என்ற பெயர் இருக்கிறது. முருகன் என்று அவருக்கு சிறப்பாக பெயர் கொடுத்திருக்க நமது பாஷையிலும் கூட கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவெண்பா என்றெல்லாம் சோஸ்திரங்கள் இருக்கின்றன. சென்னையை சிறப்பாக கந்த கோட்டம் இருக்கு. அது அடுத்தது சுவாமியின் சொத்து அப்படின்னு ஒரு டாபிக் சொல்றார். விஞ்ஞானிகள் புதிதாக எந்திரங்கள் செய்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையில் எந்த மூலப்பொருட்களை வைத்துக் கொண்டு செய்கிறோமோ அவை அனைத்துமே சுவாமி செய்வதுதான். நாம் அவர் சொத்தை எடுத்து வேறு உருவத்தில் ஆக்குவதை தவிர புதிதாக எதையும் உருவாக்குவதில்லை. மூலப்பொருளை எலிமெண்ட் உருவாக்கு, அணுவை ஆட்டம் உருவாக்கு என்றால் எந்த விஞ்ஞானிக்கே அது முடியாத காரியம். இருக்கிறத வச்சு அவ பண்றா. எல்லாவற்றையும் செய்யும் ஒருவருக்கு தான் அவையெல்லாம் சொந்தம். அதனால் அவர் உடையவர், சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். நாமும் அவர் உடைமைகள் தான். நம் சொத்து என்று நடத்தி கொண்டிருப்பதை நம் இஷ்டப்படி விநியோகிக்க உரிமையை பற்றி இருக்கிறோம் அல்லவா? அப்படியே சுவாமியின் சொத்தாக நாமும் நம்மை அவன் இஷ்டப்படி நடத்தட்டும் என்று விட்டுவிட்டால் நமக்கு எந்த பாரமும் இல்லை, ஒரே ஆனந்தம்தான். சாமியை வழி போட்ட ரோட்லேயே போயிடணும். நம்ம அடுத்து மோட்சம். பொருள்களும் சிற்றின்பங்களே வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். மோட்சத்துக்கு அந்த படக்கத்துக்கு பொருள்களும் சிற்றின்பங்களுமே வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். எதை வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதுதான் அர்த்தம். உண்மையில் நமக்கு நிறைவு தரும் நல்லது எவையோ அவற்றுக்கு பொருளும் காமமும் வேண்டாதவை இருந்தாலும் நம் பெரியவர்கள் ஹியூமன் நேச்சருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அவைகளையும் வாழ்க்கையின் குறிக்கோள்களில் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சேர்த்தார்கள். எல்லா செயல்களையுமே அடிப்படையாக தர்ம உணர்ச்சியை ஆரம்பத்திலேயே உண்டாக்கி கொண்டு விட்டால் பொருளும் காமமும் கூட நம்மை ஒரேடியாக கெடுத்து கொள்ள விடாதபடி அவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். எனவேதான் அவர்கள் தர்மத்தை முதல் புருஷார்த்தமாக செய்து சொன்னார்கள். தர்மம், அர்த்தம், காமம், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு. அறத்தை முன்னாடி வச்சுட்டாவ. பொருளையும் காமத்தையும் நாம் அர்த்திப்பது வேண்டும் என்று நினைப்பது. அது போலவே தர்மத்தையும் அர்த்திக்க வேண்டும். அது தர்மம் செய்யணும்னு எண்ணம் வரணும் நமக்கு. அப்போது அது பொருள் இன்பம் என்று விட விஷப்பல்லை பிடுங்கிவிடும். முடிந்த முடிவாக நாம் அர்த்திக்க வேண்டிய மோட்சத்தில் நம்மை கொண்டு சேர்த்து விடும் இருக்கிறார். இன்னைக்கு இந்த அளவில் இந்த பகுதியை இந்த பரமாச்சாரியாருடைய தினசரி பரிவா தியானத்தினுடைய இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். தயவுசெய்து இதெல்லாம் கேளுங்க, கொஞ்சம் உள்ளே வாங்கிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.